சொக்கி கீ பல்லி பல்லி ஜோக்கி கீ பல்லி பல்லி என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பஞ்சாப் ஜெயிச்சிருச்சுன்னா அதெல்லாம் கிடையாது. சிஎஸ்கே 200 அடிச்சு அந்த மேட்ச் ஃபைனல் ஓவர் வரைக்கும் போச்சேன்ற ஒரு சந்தோஷம் தான். கொஞ்சம் போலிங்கில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச் ஆர்சிபி கூட வேறு அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிங்கன்னா மேட்ச் நம்ம கையிலன்னு சொல்லிக்கிறேன். ஸோ லெட்ஸ் வெல்கம் டு த ஷோ. இட்ஸ் ஆலப்பற அம்பேர் வித் அருண் விஜய். இன்னைக்கு வந்து சாட்டர்டேல 2 மேட்ச் இருக்கேன். அந்த 2 மேட்ச்சில் யார் யார் ஜெயிக்க போகிறான்னு ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். முக்கால்வாசி இது வரைக்கும் ப்ரெடிக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மேட்சை தவிர மற்ற எல்லா மேட்சும் நாங்கள் கரெக்டாக தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு 2 மேட்ச் யார் யாருக்குன்னா பாப்பிரெட்டிப்பட்டி பல்டான்ஸுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரி கேபிட்டல்ஸான டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் தான் வந்து மேட்ச் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் 3:30 மணிக்கே ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மேட்சில் ஜெயிக்க போவது யாருன்னு பார்க்கும்போது அப்படியே அலசி பார்த்தோம்னா 2 பேருமே வந்து தலா ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க இவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்சஸில். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படிலாம் இருக்க போகுது. இந்த பக்கம் வானத்தை போல் நினைச்சார் லிவிங்ஸ்டன், நான் இருக்கங்க ரிங்கிள்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிக்கிள்டன் ஓப்பனிங் இருக்காரு மும்பைக்கு. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுரவலி கிளம்பி எதேன்ற மாதிரி வந்து போன வாட்டியே நம்ம சொல்லியிருந்தோம், அதே மாதிரி கிளம்பிச்சு. ஸோ ரோஹித் சர்மா 2 பேர் காம்பினேஷனும் ஓப்பனிங்கும் சூப்பராக இருக்குது. மிடில் ஆர்டருக்கு வந்து நாங்கள்லாம் இருக்கங்க நம்பி இருக்கேன். அதுக்கப்புறம் வானாமா இல்லை ஏட இல்லை இல்லைன்னு சொல்ல ஸ்கை திலக்கு வருமானு ஒரு அதிரடியான காம்போ வந்து மிடில் ஆர்டரில் இருக்குது. ஏதாச்சும் ஆகும் பயமா? இல்லை இவங்க இருக்காங்களே ஏன் பயம் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டிங் ஆர்டரை வச்சுருக்காங்க நம்ம மும்பை இந்தியன்ஸ். பேட்டிங் ஆர்டர் மட்டுமா, போலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டு போல்டு பூம்ரா இவங்கெல்லாம் இருக்கும்போது வந்து என்ன பயங்க உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் காலர் தூக்கி விட்டு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடப்பார சைடுன்னு எப்பயுமே அவங்க சொல்லுவாங்க. இதுவும் வந்து ஒரு கடப்பார சைடு தான். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடப்பார காற்றுல பறந்து வந்து காதில் குத்தி அப்படியே வெளியே போகுதா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சில். அதே பெர்ஃபார்மன்ஸை தொடருவாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்கிறது என்னமோ டெல்லியில். ஸோ டெல்லிக்கு வந்து சாதகமாக இருக்குமா அந்த மேட்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் வந்து கேஎல் ராகுல் இருக்கா, அப்படியே காந்தாரா ஸ்டெப்பு போட்டு செஞ்சுரி அடிச்சாருன்னா அப்படி பண்ணுவோம். அப்படி அவர் இருக்காரு. பத்துன் நிசாங்கா இருக்காங்க. 2 பேருமே வந்து போன மேட்ச் பெருசாக ஜொலிக்கல. இத்தனைக்கும் ராகுல்னா மொதல் பால்லே அவுட்டு. அதே மாதிரி அவுட் ஆவார்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு தோணுது. அப்படியே இந்த பக்கம் மிடில் ஆர்டர் எடுத்திங்கன்னா மிடில் ஆர்டர் தான் ரிஸ்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் கொஞ்சம் அப்படியே கொண்டு வந்து எடுத்தார். மில்லர் தி கில்லர் இருக்கா அப்படி, அதுக்கப்புறம் ஸ்டப்ஸ் இருக்கா அப்படி, எல்லாரும் இருந்தாலும் என்னப்பா பெருசாக போன மேட்ச்லாம் ஆடலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா மிடில் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. போலிங்கில் எடுத்துனா மிடில் ஸ்டாக் இருக்கார், நடராஜன் இருக்கார். இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா டைட் போலிங் கொடுப்பாங்கன்றத மாற்று கருத்து கிடையாது. ஸோ அப்படியே அலசி பார்க்கும்போது டெல்லி கேபிட்டல்ஸ் டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 45 தான் அட்வான்டேஜ். 55 நான் தூக்கி மும்பைக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா எந்த சினாரியோவில் எடுத்து பார்த்தாலும் மும்பை தான் மைண்டில் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் மேட்சோட சினாரியோ. செகண்ட் மேட்ச் யார் யாருக்கும் பார்த்தீங்கன்னா கோரிபாளையம் டைட்டன்ஸுக்கும் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராசகாபாளையம் ராயல்ஸுக்கும். இதில் யாருப்பா ஜெயிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா மேட்ச் நடக்குது நரேந்திர மோடி ஸ்டேடியம். அவங்க குஜராத்தில் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் தான் கேப்டன் கில்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா சுமன் கில் ஓப்பனிங் இருக்கா அப்படி, தூங்க தேவை பாயி தொடக்கத்துக்கு தேவை சாயி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் 2 பேர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து சாய் சுதர்ஷன் பெருசாக ஃபஸ்ட் மேட்ச்சில் ஜொலிக்கல. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் மிடில் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 1 டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து டீமுக்கும் ஹிட்லாக இருக்கக்கூடிய பட்லர் இருக்கா அப்படி, அதுக்கப்புறம் நம்ம வாஷிங்டன் சுந்தர் இறக்கி விடுவாங்க. அப்புறம் பிலிப்ஸ் இருக்கார், நல்ல ஃபீல்டிங். அவர் குறைஞ்சது ஃபீல்டிங்கில் ஒரு 30-40 ரன் வந்து தடுத்து நிறுத்திடுவார். ஸோ அந்த வரிசையில் வந்து பேட்டிங் ஆர்டர் ஓகே தான். போலிங் அப்படியே எடுத்துக்கிட்டோம். நான் டிஎஸ்பி சிராஜ் ஆன் டியூட்டி சார் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் இருக்கா அப்படி, ரபாடா இருக்கார் ஃபாஸ்ட் போலிங்க்கு. ஸ்பின்னுக்கு வந்து வாஷிங்டன் சுந்தர் இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஜினி படத்தில் வச்சார் அமீர் கானும் அப்படியே வந்து அசால்ட்டாக போட்டால் நான் தான் அங்கே ரஷித் கான்னு சொல்லக்கூடிய ரஷித் கான். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தாலும் எனக்கு வந்து ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல நித்தேன் அப்படின்னு சொன்னால் ரவி கிருஷ்ணா. அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தா பிரசித் கிருஷ்ணான்னு சொல்லக்கூடிய பிரசித் கிருஷ்ணா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஆப்போசிட் டீம் ஜெயிக்க வேண்டியது. ஆனால் வந்து டஃப்பாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் வந்து தோத்துட்டாங்க ஜிடி. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எஃபர்ட் பை ஜிடி தான் சொல்லலாம் பஞ்சாப் கிட்ட. ஸோ இந்த மேட்ச்சில் அந்த எஃபர்ட் வந்து டெஃபினட்டாக கண்டினியூ ஆகும். அவங்களோட ஹோம் கிரவுண்டு வேறு. ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ராசகாபாளையம் ராயல்ஸ் ஆர்ஆர் அவங்கள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாஞ்சம்மாமா சின்ன குழந்தை போல அழுகலாமான்ற மாதிரி சின்ன பையன் வந்து அசால்ட்டாக ஆப்போசிட் டீமெல்லாம் அழுக வச்சுட்டு போயிடுற அப்படி வைபவ் சூரியவம்சி. அவர் வந்து பிரைம் ஃபார்மில் இருக்குது. அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரான எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்குது. 2 காம்பினேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியான காம்போவாக தான் இருக்குது. மிடிலாக இருக்குது துரு ஜுரேல் இருக்கா அப்படி, அதுக்கப்புறம் வந்து கேப்டன் ரியான் பராக் நடிக்கிறவர் இருக்கா அப்படி, கலர் கூல் கிஞ்சு மாதிரி ஹேர் ஸ்டைலை வந்து பண்ணிட்டு வரக்கூடிய ஹெட்மேயர் இருக்கார். ஒரு ஓகேவான ஒரு மிடில் ஆர்டர் தான். தொப்புள் கோடி சொந்த முன்னு சோளம் போனதே அப்படின்ற மாதிரிலாம் ஜடேஜாவை அழுக வச்சுட்டாங்க. ஸோ ஜடேஜா இருக்குது அப்படி ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு அந்த டீமுக்கு விசுவாசத்தை காமிச்சு பயங்கரமாக வந்து
பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்காங்க. பாதி பேர் வந்து சஞ்சுவை கொடுத்துட்டு பழையபடி எங்களுக்கு ஜடேஜாவே தாக்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது சிஎஸ்கேவோட பர்ஃபார்மன்ஸ். ஆனால் ஜடேஜா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது ஃபஸ்ட்டு மேட்ச்சில் சிஎஸ்கே கூட. ஸோ அப்படியே எடுத்துக்கிட்டோன்னா போலிங் ஆர்டரில் எதிர்பார்க்கவே இல்லை பர்கர் வந்து இப்படி எல்லாரையும் நசுக்கி விட்ருவாரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து செம பர்ஃபார்மன்ஸ் பை பர்கர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் காலங்காலமாக சொல்கிற மாதிரி நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு போலிங் போட்டார், ஐபிஎல் இருந்தார், காலேஜ் படிக்கும்போது இருந்தார், வேலைக்கு போகும்போது இருந்தார். ஸோ சந்தீப் சர்மா அவர் ஒரு நல்ல ஒரு போலிங் போடுவோம். அப்படியே ஸ்பின்னுக்கு ரவி பிஷ்ணா இருக்கார், ஜடேஜாலாம் இருக்காங்கன்னு சொன்னோம். ஸோ ஓவராலாக கலந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீம் தான். ஸோ இது 2 டீமில் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50-50 தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு டைட்டான மேட்சாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு டீமை சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஜிடிக்கு போவேன். ஏன்னா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜை தாண்டி ஒரு ஓவரால் டீம் பர்ஃபார்மன்ஸாகவே அவங்ககிட்ட இருக்குது. ஓப்பனிங் மட்டும் அவங்க வந்து அதிலேயே நின்ட்டாங்கன்னா அவங்க மேட்ச் அவங்க கையில். ஏன்னா போலிங் அவங்க மற்றவங்களாம் அந்த எல்லா ஆர்டரும் பார்த்துப்பாங்க. இங்கே என்னென்னா மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப டவுனாக இருக்குது. யார் நம்ம ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் ஸ்ட்ராங்காக நின்ட்டாங்கன்னா அவங்கள தடுக்க முடியாது. அதே மாதிரி ஆனால் ஓப்பனிங் விக்கெட்டை சீக்கிரமாக எடுத்துகிட்டு மிடில் ஆர்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரன் எடுக்க கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதை வந்து ஈஸியாக ஜிடி பயன்படுத்திக்குவாங்கன்னு எனக்கு தோணுது. இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சொன்னதெல்லாம் கரெக்ட் தான்ப்பா நினச்சேன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், பிறகு அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.